நம்ம அன்னதானம் செய்வதால் நம்முடைய கடன் தொல்லைகள் நீங்கும் என்று சாஸ்திரத்திலே கூறப்பட்டிருக்கிறது. மிகவும் ஆர்வம் காட்டுவார்கள். சொல் கவர்ச்சி இல்லாதவர்களாக இருப்பார்கள். அதாவது மற்றவர்கள் அனைவருக்கும் என் அன்பான காலை வணக்கங்கள். நம்ம அன்னதானம் செய்வதால் நம்முடைய கடன் தொல்லைகள் நீங்கும் என்று சாஸ்திரத்திலே கூறப்பட்டிருக்கிறது. அன்னதானம் என்றால் அதுவே ஒரு செலவு. அது செய்வதற்கே நம்மளுக்கு பணம் இல்லை என்று நினைக்க வேண்டாம். நமக்கு அடுத்த வேளைக்கு உணவு இருக்கும் பொழுது அதை கூட பிறருக்கு தானமாக கொடுத்து ஒரு வேளை உணவாவது பசி தீர்க்க நம்மளுடைய கடன் தொல்லைகளும் தீர்ந்து வரும். எவ்வளவு செய்கிறோம் என்பதல்ல, நம்மளால் இயன்றதை செய்வது தானம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். தொடர்ந்து இன்றைய பஞ்சாங்கம் பார்ப்போம். இன்றைய தேதி 6ஆம் தேதி 6ஆம் மாதம் 2026 சனிக்கிழமை, தமிழ் மாதம் வைகாசி. இன்றைய சூரிய உதயம் 7:03 சூரிய அஸ்தமனம் 7:21. இன்றைய திதி தேய்பிறை சஷ்டி முடியும் நேரம் ஆங்கில தேதியின் முறைப்படி 7ஆம் தேதி காலை 5:11 முடிவடைந்து சப்தமி ஆரம்பமாகும். இன்றைய நட்சத்திரம் திருவோணம். திருவோணம் நட்சத்திரம் முடியும் நேரம் இன்று காலை 8:33. அதன் பிறகு அவிட்டம் ஆரம்பமாகும். இன்றைய யோகம் சித்த யோகம். நல்ல நேரம் காலை 8:35 9:06 வரை. அதன் பிறகு காலை 11:39 மதியம் 2:13 வரை. மாலை 6:19 7:21 வரை. ராகு கால நேரம் காலை 10:07 11:39 வரை. யமகண்ட நேரம் மதியம் 2:44 4:16 வரை. கூலிகன் காலை 7:03 8:35 வரை. சந்திராஸ்தம ராசி இன்று மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்று இரவு சந்திராஸ்தமம் 9:34 முடிவடைந்து அதே வேளையில் கடகராசி அன்பர்களுக்கு சந்திராஸ்தமம் ஆரம்பமாகும். இன்றைய ராசி பலன் பார்ப்போம். மேஷ ராசிக்கு முயற்சி, ரிஷப ராசிக்கு சாந்தம், மிதுன ராசிக்கு பொறுமை, கடக ராசிக்கு மேன்மை, சிம்ம ராசிக்கு நிறைவு, கன்னி ராசிக்கு யோகம், துலாம் ராசிக்கு உதவி, விருச்சக ராசிக்கு உழைப்பு, தனுசு ராசிக்கு இரக்கம், மகர ராசிக்கு நட்பு, கும்பராசிக்கு சினம், மீன ராசிக்கு தொல்லை. தொடர்ந்து நம்ம சுப ஓரைகள் பார்ப்போம். இன்று சுப ஓரையாக முதலில் வருவது குரு ஓரை. காலை 8:04 9:06 வரை. சுக்கிர ஓரை 11:09 12:10 வரை. புதன் ஓரை 12:10 மதியம் 1:12 வரை. சந்திர ஓரை மதியம் 1:12 2:13 வரை. குரு ஓரை மதியம் 3:15 4:16 வரை. சுக்கிர ஓரை மாலை 6:19 7:21 வரை. தொடர்ந்து நம்மளுடைய பதிவுகளில் கிரகங்களின் ஆட்சி உச்ச நிலைகளை பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வரிசையிலே இன்று சுக்கிரனை பற்றி நாம் பார்ப்போம். சுக்கிரன் பகவான் ஆட்சி பெறுவது ரிஷப ராசியிலும் துலாம் ராசியிலும் ஆட்சி பெறுகிறார். அவர் உச்சம் பெறுகிற இடம் சுக்கிரன் மீன ராசியில் உச்சம் பெறுகிறார். அவர் நீச்சம் பெறுகிற இடம் கன்னி ராசியில் நீச்சம் பெறுகிறார். அதனுடைய பலன்களை நாம் பார்ப்போம். சுக்கிரன் ஆட்சி பெற்றால் இனிமையான வாக்கு, நன்றாக பேசக்கூடியவர்கள், இனிக்க பேசக்கூடியவர்களாக இருப்பார்கள், அழகானவர்களாக இருப்பார்கள், அன்பு கொண்டவர்களாக இருப்பார்கள், காதல் காமம் கதைகளை கேட்கவும் எழுதவும் ஞானம் உடையவர்களாக இருப்பார்கள், அழகே நுர்வேகம், அதாவது அவர்கள் அழகுக்கு மிக முக்கியத்துவம் கொடுப்பார்கள், வாசனை திரவியங்கள் எல்லாம் அவர்களுக்கு பிடிக்கும், கலைஞானம் மிகுதியாக இருக்கும், கலைத்துறையில் ஈடுபடுவார்கள், கலைத்துறை மூலமாக வருவாயும் ஈட்டுவார்கள், உடல் அழகாக அமைப்புள்ளவர்களாகவும் இருப்பார்கள், உள்ளத்தால் வெகுஜன பிரியர்களாக இருப்பார்கள். உச்சம் பெற்றால் என்ன நடக்கும் என்று பார்ப்போம். சுக்கிரன் உச்சம் பெற்றால் இவர்களுக்கு வெட்கம் இல்லாதவர்களாகவும், காம லீலைகள் புரிபவர்களாகவும், காதல் வீரர்களாகவும், வீராங்கனைகளாகவும் இருப்பார்கள். கலைப்பொருள்கள் வியாபாரிகளாக, ஆபரணம் விற்போர், அந்நிய தேச வாசம் மிக்கவர்களாகவும் இருப்பார்கள். பகைமையை வெல்லக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள். எதிரிகளை இவர்களால் வெல்ல முடியும். நல்ல மனிதர்களின் நட்புடையவர்களாகவும் இருப்பார்கள். நல்ல ஒரு கவர்ச்சிகரமாகவும் இவர்கள் இருப்பார்கள். மற்றும் சுக்கிரன் நீச்சமடைந்தால் என்ன நடக்கும் என்று பார்ப்போம். இனக்கவர்ச்சி இல்லாதவர்களாக இருப்பார்கள்.
அதாவது இனக்கவர்ச்சி என்றால் ஆணுக்கு பெண் மேலும் பெண்ணுக்கு ஆண் மேலும் இருக்கிற கவர்ச்சி அதிகமாக இவர்களுக்கு இருக்காது. தோல்வியை காணக்கூடியவர்கள், எடுக்கிற முயற்சியெல்லாம் தோல்வி காணக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள். அதாவது இவர்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் அதிகபட்ச முயற்சியாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அதிலே அவர்கள் வெற்றி அடைய முடியும். எதிலும் வெகு எளிதில் சோர்வு கொள்ளக்கூடியவர்கள். தாழ்ந்த மனப்பான்மையும் இவர்களுக்கு இருக்கும். தன்னை குறைத்து கொள்ளக்கூடியவர்கள். அவர்கள் தன்னைத்தானே குறைத்து கொள்வார்கள். குறைவாக அவர்களுடைய பலம் அவர்களுக்கே தெரியாத மாதிரி இருப்பார்கள். தன்னம்பிக்கை இல்லாதவர்களாகவும் நேர்மையற்ற வழிகளில் தனம் தேடக்கூடியவர்களாகவும் கூட இருப்பார்கள். பகை பெற்றால் என்ன நடக்கும் என்று பார்ப்போம். சுக்கிரன் பகை பெற்றால் இவர்களால் விரோதிகளை சேர்த்து கொள்வார்கள். வெளிவட்டார மனிதர்கள், கீழ் இனத்தவர்களின் சேர்க்கை உடையவர்களாக நம்ம இங்கே என்ன சொல்ல வரோன்னா, பழக்க வழக்கங்களிலே கீழ்நிலையில் இருப்பவர்களுடன் இவர்கள் தொடர்பு கொள்வதில் மிகவும் ஆர்வம் காட்டுவார்கள். சொல் கவர்ச்சி இல்லாதவர்களாக இருப்பார்கள். அதாவது மற்றவர்கள் பேச்சின் மூலியமாக வசப்படுத்தக்கூடிய ஆற்றல் இவர்களுக்கு குறைவாகவே இருக்கும். பெண்களால் வெறுக்கப்படுபவர்களாக இருப்பார்கள். உடல் பலம் குறைந்தவர்களாக இருப்பார்கள். காதல் விரும்பாதவர், காம உணர்ச்சி குறைந்தவர்களாகவும், பெண் சந்தானமே மிக உடையவர்களாக இருப்பார்கள். அதாவது இவர்களுக்கு குழந்தைகள் பிறந்தால் பெண் குழந்தைகள் அதிகமாக இருப்பார்கள் என்று கூறப்படுகிறது. நட்பு பெற்றால் என்ன நடக்கும் என்று பார்ப்போம். சாத்வீக குணம் உடையவர்களாகவும், சந்தோஷியாகவும், ரிஷி குமாரர்களின் உபதேசத்தை விரும்புபவர்களாகவும், அளவான பெண் குழந்தை உடையவர்களாகவும், ஒரே புத்திரனை பெற்றவராகவும், உழைப்பால் உயர்ந்தவர்களாகவும், சோர்வு இல்லாதவர்களாகவும், அதாவது பெரியோர் சபையில் மதிப்பு பெறத்தக்கவர்களாகவும், பெருமை கௌரவம் பேச்சு உடையவர்களாகவும் இருப்பார்கள். இதுவே சுக்கிரனின் ஆட்சி உச்ச நிலையின் விவரங்கள். இது நம்ம பொதுவாக இப்படி அதன் சுக்கிரன் ஆட்சி உச்சி நிலையில் இருந்தால் இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் இவர்களுக்கு இருக்கும் என்று நம்ம கூறினாலும் கூட, அவரவருடைய ஜாதகத்தில் குரு பார்வை, அதாவது அவர்களுடைய சுப கிரகங்களின் பார்வை, அவர் வீற்றிருக்கும் இடம், இதையெல்லாம் பொறுத்து சில விஷயங்கள் மாறத்தான் செய்யும். தொடர்ந்து நம்ம பொதுவாக அவர் உச்ச ஆட்சி நிலையில் ஒரு ராசி கட்டத்தில் என்னென்ன செய்வார் என்பதை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். நன்றி, வணக்கம்.